குருவிக்கரம்பை பெரிய குளத்தோட இன்னொரு பகுதி இது. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு குறுங்காடு இருக்குது, அங்கே ஒரு குறுங்காடு இருக்குது, அங்கே ஒரு குறுங்காடு இருக்குது. ஸோ குறுங்காட்டில் மரக்கன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். எனக்கு இன்னொரு விஷயம் இங்கே தெரிஞ்சுது, நோட் பண்ணேன். என்னன்னு பார்த்தா இங்கே கரையில் இன்னொரு கரையில் இருக்கிற தூக்கணாங்குருவி, அவ்வளோ தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கு. ஸோ இது ஏற்கனவே நம்ம வாத்தலைக்காடு நொச்சி குளத்தில் தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருந்தது காட்டியிருந்தேன். குருவி சவுண்டு கேட்குது, உள்ளே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 25 குருவிக்கிட்ட கூடு கட்டியிருக்கு, குருவி கூடு இருக்குது, தூக்கணாங்குருவி கூடு. இன்னொன்று என்ன பார்த்தா நிறைய கூடு கீழே கிடக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த கூடு. இதுக்குள்ளே தான் போகும் போல். ஸோ இது வந்து அந்த ஃபேக் நெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபேக் நெஸ்ட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அந்த பாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக ஒரு வழி மாதிரி செஞ்சு வச்சுருக்குமா. இதுக்குள்ளே தான் வந்து முட்டையிட்டு குருவியெல்லாம் குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெதர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இதோட சைடு வாசல் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கூடு கிடக்கு கீழே. காற்றுல கீழே விழுந்தா இல்லை வந்து கட்டிகிட்டு இருக்கப்போ விழுந்ததான்னு தெரில. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கூடுக்கிட்டே இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தூக்கணாங்குருவிலாம் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஏரி குளங்கள் சீரமைச்சு தண்ணி கொண்டு வந்து மரக்கன்றுகளை வச்சா கண்டிப்பாக அந்த தூக்கணாங்குருவிகள் மாதிரி குருவிகள் நிறையா இது நம்மளால் மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைக்கிறேன். எப்பவும் சொல்கிறது தான், நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகளின்றி அமையாது நீர்.